ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலோப் ஜாமுன் ரெசிபி தான். இந்த ரெசிபி யாருக்கு தாங்க தெரியாது அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தீபாவளிக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு பேக்கெட் தான் செஞ்சது. சரி, இன்னொரு பேக்கெட் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா. இது வந்து அங்கேயே அம்மா வீட்டிலே எடுத்த வீடியோ தான். இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா நான் எம்டிஆர் தான் எடுத்திருக்கேன். எம்டிஆர் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா வருஷம் வந்து ஆச்சி ட்ரை பண்ணியிருக்கேன், ஜிஆர்பி ட்ரை பண்ணியிருக்கேன். எம்டிஆர் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மளிகை கடையில் அதாங்க கிடச்சிது. எம்டிஆர் தான் வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, அதே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 900 கிராம் சக்கரை போட்டிருக்காங்க ஒரு பேக்கெட்டுக்கு. 900 கிராம்னா 900 கிராம் எடுக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சக்கரை பாகு வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம 1/2 கிலோ சக்கரை எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். பாகு வந்து நல்லா ஊறி நமக்கு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் சக்கரை பாகு இருந்தாலே போதும். வேஸ்ட்டாக எதுக்குங்க கீழே ஊற்றிக்கிட்டு. அதனால் வந்து ரேஷன் சர்க்கரையாக இருந்தால் 650 எடுத்துக்கோங்க. இதுவே கடை சர்க்கரையாக இருந்தால் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 500 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ படியில் தான் வந்து எடுத்திருக்கேன். ரேஷன் சக்கரைன்றதுனால நான் 1/2 கிலோ படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சமும், அதான் 650 எடுத்திருக்கேன். தண்ணியுமே வந்து சேம் அதே ஒரு படி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம கையில் அந்த பாகு வந்து இப்படி எடுத்து இப்படி 2 விரல் இப்படி பண்ணோம் அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா குலோப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி வரும். அந்த அளவுக்கு பாகு பதம் எடுத்துக்கோங்க. எடுத்து இறக்கி வச்சுட்டு குலோப் ஜாமுன் மாவு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெய், அப்புறமா வந்து பால் இல்லை தண்ணி எதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஊற்றி நல்லா வந்து ரொம்ப ஹார்டாக போட்டு பிணையாதீங்க. நல்லா விரலில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. எப்போவுமே குலோப் ஜாமுன் வந்து உடனே உருட்டினீங்கன்னா வெடிப்பு வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்துடும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிறுவை வச்சுட்டு உருண்டை போட்டு உடனே திருப்பாதீங்க. ஒரு சைடை நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துட்டு உடனே சக்கரை பாகில் போட்டு நல்லா அப்படி கரண்டி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக நல்லா ஊறி செம்மையாக ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு குலோப் ஜாமுன். ரொம்ப ஈஸி. ஒரு சிலருக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும், ஒரு சிலருக்கு நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் தான் சாப்பிட பிடிக்கும். நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டவுட்டு, குலோப் ஜாமுன் நார்மல் டேஸில் ஒரு பேக்கெட் போய் வாங்கினா 60 ரூபா 65 ரூபா தானே சொல்கிறாங்க. இதுவே வந்து தீபாவளி டைமில் நான் பை 1 கெட் 1 அப்படி தரேன்னு சொல்லிட்டு 130 ரூபாய்க்கு விற்கிறான். எல்லாமே ஒன்று தானே, இதில் என்ன ஆஃபர் இருக்குது? உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தானே கேட்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.